தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் நடைபெற்ற இரா நல்லக்கண்ணு படத்திறப்பு விழாவில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு மற்றும் உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு படத்தை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய பழ நெடுமாறன், தொழிலாளர் நலனுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் போராடிய நல்லக்கண்ணு சிறை தண்டனைகளையும் தியாக வாழ்க்கையையும் எதிர்கொண்ட மாமனிதர் என்று புகழாரம் சூட்டினார். அதிகார பதவிகளில் நாட்டமின்றி பொது சேவையையே வாழ்வாக கொண்டவர் என்றும் தனக்கென எந்த சொத்தையும் சேர்க்காத நேர்மையின் உருவம் என்றும் குறிப்பிட்டார். தொழிலாளி வர்க்கத்தின் போராட்டத்துக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டு அதனால் காவல் படையின் தாக்குதலுக்கு ஆளாகி தியாக தழும்புகள் பலவற்றை ஏற்று தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் தோழர்களிலேயே அதிக காலம் சிறையில் இருந்த பெருமைக்குரியவர் ஐயா நல்லகண்ண அவர்கள் 7 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். பிறகு பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரான பிறகு அவர் நல்லகண்ண அவர்களை ஐயா அவர்களையும் மற்றும் எஞ்சியிருந்தவர்களையும் விடுதலை செய்தார் என்பது வரலாற்றில் சிறப்பானது. வெளியே வந்த பிறகு கூட அவர் சும்மா இருக்கவில்லை. வெளியே வந்ததும் மீண்டும் தன்னை தொழிலாளி வர்க்க போராட்டத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டு பல இன்னல்களுக்கும் இடுக்கண்களுக்கும் ஆளானார். எப்பொழுதும் ஐயா நெடுமாறன் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாரோ, இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பெயர்கள் வணிகங்களில் வணிக வளாகங்களில் குறைவாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் முழுமையாக தமிழ் வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பலகைகள் பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கடந்த காலங்களில் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கின்ற பெயரில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் அவர்களுடைய திருமாவளவன் அவருடைய தலைமையில ஐயா நெடுமாறன் போன்றவர்கள், ஐயா நல்லகண்ணு போன்றவர்கள் எல்லோரும் இணைந்து காப்பாளர்களாக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை, அன்னை தமிழை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்தார்கள். இன்னும் அடுத்தடுத்தான செயல் திட்டங்களில் முதன்மையாக தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதிமொழியை இங்கே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.